சென்னங்க சென்னங்க அருமையான சென்னங்க சொன்னங்க சொன்னங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்னங்க சென்னங்க சென்னங்க அருமையான சென்னங்க சொன்னங்க சொன்னங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்னங்க மூட்டை தூக்கி போடச்சது அந்த கால சென்னையப்பா அந்த கால சென்னையப்பா அந்த கால சென்னையப்பா மூட்டை தூக்கி போடச்சது அந்த கால சென்னையப்பா ஆள தூக்கி போடைப்பது இப்ப உள்ள சென்னையப்பா சுத்தி ஏறி இருந்தது அந்த கால சென்னையப்பா தண்ணி லாரி சுத்துவது இந்த கால சென்னையப்பா சென்னைங்க சென்னைங்க அருமையான சென்னைங்க சொன்னங்க சொன்னங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்னங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து பி வாசு சாரோட ஒர்க் பண்றது ரொம்ப ஆசை முன்னாலேருந்து. இந்த படத்துல அந்த சான்ஸ் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்துச்சு போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வாஸ் மென்ட் டு ஹேப்பன். as he said, இதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது ஒன்லி இண்டஸ்ட்ரி முன்னாடி இல்லைனா ப்ரெஸ் மீடியா முன்னாடி. பட் திஸ் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன். அது ரெஸ்பான்ஸ் உடனே பார்த்தது இட்ஸ் வெரி நைஸ், வெரி த்ரில்லிங். ஐ ஜஸ்ட் ஹோப் ஃபில்ம் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துடும் and the reactions will be equally good. I'm just waiting for the release of the film now. Thank you so much. வாரே வாரே உன் கூட வாரே ஏழு ஜன்மத்துக்கும் ஏ உஸ்ரே தாரே இரு இரு என் கூட இரு ஏழு ஜன்மத்துக்கும் அந்த கூட சிரி 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 நீ உன் சிரிப்புக்கு அடிமை நீ ஹை சரிகம பதனி சனே என் பாட்டுக்கு சங்கதி நீ ஹே மணி 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 மணியா உன் பாட்டுங்க டெல் மணியா அத கேட்டதும் படிபடியா பசி குறையுது படியா உன் பாதம் பட்ட மண்ணை கூட பாதுகாக்க போறேன் உன் பார்வப்பட்ட கல்ல கூட கும்பிடுத்த போறேன் வர வர உன் கூட வர ஏழு ஜன்மத்துக்கும் ஏன் உசுர தரேன். இரு இரு என் கூட இரு ஏழு ஜன்மத்துக்கும் அந்த கூட. எங்களுக்காக இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், இங்கே இருக்கிற லெஜெண்ட்ஸ், நம்ம படத்தோட லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. எனக்கு வாசு சார் இந்த படத்தில் கொடுத்திருக்கிற அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீப்பான ஒரு கேரக்டர். நான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டே கிடையாது, புது ஆர்டிஸ்ட். எனக்கு இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நம்பி கொடுத்துருக்கு வாசு சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்கே சார், പിന്നെ எனக்காக நான் ஸ்ரீகாந்த் தேவா சாரோட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கில் நடிச்சிருக்கேன், அதுக்கு சாருக்கு நன்றி. வாரே வாரே உன் கூட வாரே ஏழு ஜன்மத்துக்கும் உசுர தாரே. இரு இரு என் கூட இரு ஏழு ஜன்மத்துக்கும் அந்த கூட. சிரி 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 நீ உன் சிரிப்புக்கு அடிமை நீ ஹை சரிகம பதனி சனே என் பாட்டுக்கு சங்கதி நீ. புலிவேஷம். ஒரு அப்பாவி சீண்டப்பட்டால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக அண்ணா அவர்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆர்கே அவர்கள் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லோருமே அண்ணா அவர்களுடைய இயக்கத்தில்
ரொம்ப அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா பண்ண வச்சுருக்கிறாங்க. எனக்கே இதில் ஒரு நல்ல வேஷம் கிடச்சிது. அண்ணா அவர்களுடைய டைரக்ஷனில் நான் நடிக்கிற 2வது படம் இது. ஃபஸ்ட்டு படம் குசேலன், அடுத்ததான் இந்த படம். அதுக்கு முன்னாடியே அதிகாரி ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வேடத்தை கொடுத்த அண்ணா அவர்களுக்கு மறுபடியும் நான் இந்த ஸ்டேஜில் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் அண்ணா அவர்களுடைய டைரக்ஷனில் நடிக்கணும்னு இதே ஸ்டேஜில் வாய்ப்பையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கூட வார 7 ஜன்மத்துக்கும் உஸ்ரட்டார சிறு 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 நீ சிரிப்புக்கு அடிமை நீ ஹை சரிகம பதனி சனி பாட்டுக்கு சங்கதி நீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியில் நம்ம ஆடியோ ரிலீஸ் நடக்குதே ஒரு புதுமையான விஷயம். ஸோ அதுக்கு ஆர்கே சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவர் குணத்துக்கு இந்த புலி வேஷம் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படம் எடுக்கிற படம் எல்லாமே நல்லா ஓடும். நல்ல குணம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் எக்ஸலண்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு ஆர்கே சார். அதுவும் இல்லாமல் எனக்கு நல்ல ஃப்ரீடம், நான் கேட்ட சிங்கர்ஸ் அந்த ரீரெக்கார்டிங்க்கெலாம் நல்ல டைம் கொடுத்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி. எனக்கு மிகப்பெரிய கனவு நினைவாச்சு. அந்த கனவு வேறு எதுவும் இல்லை. பி வாசு சார், நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர்னா அது இளையராஜா சார் தான். அதுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. ஆனால் அவரோட சாங் எல்லாமே நல்லாயிருக்கும். பி வாசு சார் காம்பினேஷனில் மட்டும் அவர் சாங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி ரகுமான் சாரும் நல்ல இசையமைப்பாளர். அதுலேயும் பி வாசு சாரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வித்யாசாகர் சாரும், அதுவும் எங்கள் அப்பா தேவா சாராக இருக்கட்டும், ரொம்ப நாளாக நானும் அவர் காம்பினேஷனில் நான் மியூசிக் பண்ணோன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டினே இருந்தேன். கடவுள் அந்த பாக்கியத்தை இன்றைக்கி நிறைவேற்றிட்டாரு. ஸோ அந்த கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக இத்தனை நாளாக ஸ்ரீகாந்த் தேவனா குத்து பாடல் தான் இல்லையா? ஆனால் இன்னிலேருந்து என் பேர் கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் மெலோடி நல்லா போடுவார்னு சொல்லிட்டு இந்த வர சாங்கில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு என்றைக்குமே அவருக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியா நம்ம 2 பேரும் வெளியில போகும்போது என்கிட்ட யாராவது தகராறு பண்ணா அவனை யார் அடிப்பா? நான் தான். அந்த வேலை எனக்கு தான். கூட வார 7 ஜன்மத்துக்கும் உஸ்ரட்டார. பி வாசுவின் இயக்கத்தில் ஆர்கேயின் அதிரடியில் புலி வேஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண சதா மேம், அந்த செகண்ட் ஹீரோயின் அண்ட் நம்ம டீம் கோ டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், கேமராமேன், இந்த பாடல்கள் லிரிக் ரைட்டர்ஸ், இந்த படத்தில் பாடின வினிதா கூட இங்கே வந்திருக்காங்க. அவர் கரகோஷம் கொடுங்க நல்லா. ஸோ எல்லாரும் நல்ல எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அதுவும் இல்லாமல் இந்த ஆடியோ வாங்கின நம்ம அப்சா சார் இங்கே தான் இருக்கார். அவங்களும் ஒரு கரகோஷம் கொடுங்க. இந்த ஆடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ பெரிய அளவில் வெற்றி பெற என வாழ்த்துக்கள். இந்த புலி வேஷம் பெரிய அளவில் வெற்றி பெற என வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். புலி வேஷம். இந்த படம் புலி வேஷம் டைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் டிஸ்கஷனில் நான் உட்காந்தேன். அப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொன்னார் அப்பா ஒரு வாட்டி. நான் யூஸ்வலாக அவரோட படங்கள் எல்லாமே நான் கேட்பேன். அப்போ இந்த படத்தை ஸ்கிரிப்ட் கேட்டதும் எனக்கு டைட்டில் நான் தான் கொடுத்தேன், புலி வேஷம்ங்கிற டைட்டில். ஸோ நான் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வைங்க அப்படின்னேன். நான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நான் ஒரு ஆக்டராக வரல, நான் அவரோட பையனாக வந்திருக்கேன், உங்களோட சின்ன தம்பியாக வந்திருக்கேன். ஸோ இன்னொன்று, இந்த படத்தில் நான் இது வரைக்கும் பாட்டு பாடினது கிடையாது. பட் ஆனால் ஏதோ நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸ்ரீகாந்தாவும் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் வாரேன் சாங் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது என்னை வச்சு தான் ட்ராக் பாட வச்சார். நான் அப்போ என்னோடய படமும் ஒரு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு, கள்ளச்சேரி பழகா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படம்.
ஸோ அந்த படம் கம்போசிங்க்கு போகும்போது அப்பா படம் டியூன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு காட்டினார். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், சார் இந்த பாட்டை நான் சும்மா ட்ராக் பாட்டுமா அப்படின்னு கேட்டேன். வந்து பாடுங்க அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாட்டு நான் தான் பாடினேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து லைக் ஆடியோ ரிலீஸ்க்கும் நான் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். கேட்காத காதில் நீ இல்லை, நானே இல்லை. இந்த படம் வந்து அப்பாவோட படங்களில் அதான் வேலை கிடைச்சிடுச்சு, வால்டர் வெற்றிவேல், சாது, இந்த 3 படங்களுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு அது இந்த படம் தான். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆர்கே சார் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அவர் வந்து லைக் அவன் இவன் படம் பார்த்தேன், இந்த படமும் பார்த்தேன். ஆர்கே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவன் இவன் படத்தில் ஒரு முழுக்க வில்லனாக பார்த்தேன், ஒரு ராவணன் மாதிரி. இந்த படத்தில் வந்து அவர் ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது, கர்ணன் மாதிரி. ஸோ ஆர்கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராவணன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவன் இவனில். இந்த படத்தில் வந்து கர்ணனாக வந்திருக்காரு, அவர் கேரக்டர் அந்த மாதிரி. உழைச்சா மாச சம்பளம், உதச்சா ஸ்பாட் பேமெண்ட். பட்டணத்தில் உடனே பணம் சம்பாதிக்கணும்னா அடிதடிதான் ஒரே வழி. பி வாசுவின் இயக்கத்தில் ஆர்கேயின் அதிரடியில் புலி பேசு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஏன்னா நான் ஜாஸ்தி சொல்ல விரும்பலை. ஸோ கார்த்திக் சார், நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். இன்றைக்கி நான் நிறைய படம் பண்ணுறேன்னா அவரை வந்து நிறைய இடங்களில் முழுங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் புலி மாதிரி வர்றாரு. ஆர்கே சார் இந்த படத்தில் புலி வேஷத்தில் வர்றாரு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கண்டிப்பாக புலி வேஷத்துக்கு எங்கள் எல்லாருடைய கோஷமும் இருக்கும் சார். தேங்க்யூ. வர கூட வர 7 ஜன்மத்துக்கும் சிறு 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 சிறுமி சிரிப்புக்கு அடிமல்லி ஐ சரிகம பதனி சனி பாட்டுக்கு சங்கதி உன் பாதம் பட்ட மண்ண கூட பாதுகாக்க போறேன், உன் பார்வப்பட்ட கல்ல கூட கும்பிடுத்த போறேன். வர உன் கூட வர 7 ஜன்மத்துக்கும் உசுர தரேன்.